அரசியலில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை பேச்சை முன்னெடுப்பாங்க. அந்த பேச்சாற்றலில் பார்த்திங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய பாணியை விஜய் கையில் எடுத்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எந்த கூட்டத்தில் பேசுகிறாங்கன்னு கணீர்னு பேசுவாங்க. அவங்க கேட்கறதுக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கூட்டங்கள் திரண்டு நிற்கும், ஆர்ப்பரிக்கும். எழுத்துக்கள் ஒவ்வொன்றும், சொற்கள் ஒவ்வொன்றும் தெரிக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, விஜயும் அந்த ஸ்டைலில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த அம்மா ஒவ்வொரு கூட்டத்துலேயும் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு கேட்கும். மக்களா, நான் மக்களாகி நான் மாதிரி சொல்லும். அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் செய்வீர்களா, அவர் செய்தார்களா அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அதே ஸ்டைலில் தான் விஜய் தற்போது உரையாற்றி வராரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் திமுக அரசு செய்தார்களா, நீங்கள் ஓட்டு போடுவீர்களா, எனக்கு ஓட்டு போடுவீர்களா, தாவைக்கு ஆட்சியில் அமர்த்துவீர்களா, இந்த மாதிரி தான் ஒரு கேள்வியை கேட்குறாரு. கேள்வியை தொண்டர்கிட்ட கேட்டு பதிலை பெறாரு. இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா ஜெயலலிதா எடுத்து வந்தது தான். ஜெயலலிதா தான் எப்போதுமே கொஸ்டினை கேட்டு பதிலை வாங்குவாங்க. தொண்டர்கிட்ட இதே தான் அவங்க கேட்பாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் திமுகவுக்கு சம்மட்டி அடி கொடுக்க வேண்டும், நம்ம மீண்டும் முன்னேற வேண்டும், ஆட்சியை பிடிக்க வேண்டும், செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களான்னு அந்த அம்மா சொல்லும். அதே தான் நீங்கள் விஜய் இந்த தடவை கேட்டிருக்காரு. எனக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, தாவேக்காவை ஆட்சியில் அமைத்துவீர்களா என்று மீண்டும் அவர் கேட்டிருக்காரு. எங்கள் திருவாரூர் கூட்டத்தில் கருணாநிதி பிறந்த மண்ணில், திமுக தலைவர் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் பிறந்த மண்ணிலே இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு விஜய்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு தெளிவான பாதையை நோக்கி செல்லும் விஜயுடைய ஆக்டிவிட்டீஸ். ஜெயலலிதா பாணி அரசியல் அவருக்கு கை கொடுக்குமா, அவரை கரை ஏற்றுமா, ஆட்சிப்படுத்தி அமர்த்துமா என்பது மக்களுடைய பார்வைக்கு விட்டுறலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து அரசியல் பேசுவோம். நான் உங்கள் பேனாக்காரன்.